guys. Hi. So yes, we are back again. நாங்க இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாகமன் கேரளா. எனக்கு வந்து செம்ம ஜாலியா இருக்கு. அதனால ஒரு ஈவெண்ட்டுக்காக நாங்க வந்தோம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட் முடிச்சிட்டு சரி அப்படியே நாங்க வந்து ஸ்டே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இடம் பார்க்க செம்ம வேற லெவல்ல இருக்கு. நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லை, செம்ம ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனு. ஆனா ரைடு பக்கவா இருக்கு. ஒரு மாதிரி ட்ரிசிலிங் ஆகிட்டே இருக்கு. அண்ட் எங்களுக்குமே வாகமான் என்ன இருக்கும்னு தெரியவே தெரியாது. பஸ் வருது. ஓகே, நீங்க வீடியோக்குள்ள வாங்க, நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ எஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேசி முடிச்சுட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு திரும்பி பாக்குற ஒருத்தன ஹாலை காணீங்கன்னா செம்பருத்தி படிக்க போயிட்டு இருக்கேன். அதுவும் இல்ல, சரிக்கி மகனே நீ விழுந்த செத்துருவ கன்ஃபார்ம். டே பாத்துறா, எனக்கா செம்மையா இருக்குடா. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எனக்காக ஒரு செம்பருத்தி பூ கொடுத்துருக்கேன். நான் நினைச்சேன் எனக்கு ரொம்ப காதல வச்சுக்கிட்டுமா. நான் வந்து கரெக்டா காதல வச்சு எப்படி தெரியுமா இருக்கேன், அந்த அநேகன் படத்துல வரும், அநேகன் படத்துல வரும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. நீ மகுடத்தில் வைரக்கல்லே, நானோ மழை பெஞ்ச உப்பு கல்லு, ஒன்ன தொடவோ வேரல் பாடவோ ஒரு பொருத்தம் எனக்கேது. நான் தரமான தங்க கட்டி, நீ தகரத்தில் கெட்டி பெட்டி. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட், அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. மக்களே வந்து பாத்தீங்கன்னா மணி இப்போ வந்து மத்தியானம் 2:30 மணி ஆகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு பிளானே இல்லாம தான் நாங்கள் வந்தோம். அண்ட் வந்து ஸோ பிளான் பண்ணதுனால ரொம்ப லேட்டாக தான் கிளம்பணும் ஆக்சுவலி. ஸோ 2:30 மணிக்கு இங்கே கிளைமேட்டு செம்ம சில்லுன்னு இருக்கு. அதுவும் இல்லாமல் அப்படியே நாங்கள் மேலே ஏற இன்னும் அப்படியே கூலிங் அப்படியே ஏறிட்டே போதே மண்டெல்லாம் அப்படியே சில்லுன்னு இருக்கு. நிறைய ஃபால்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபுல்லாக க்ரீனரி, நிறைய தென்னை மரம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே. அண்ட் வந்து சில்னஸ் அப்படியே ஏறிட்டே போகுது மேலே ஏற செம்மையா இருக்கு. உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் ஸோ எந்த மாதிரி ஃபால்ஸ் இருக்கு அப்படின்றது. இங்கே நல்ல ஒரு வாட்டர் பிளேஸ். இது காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்களே, அது அப்படியே 100% உண்மை. அது இந்த ஃபால்ஸை மட்டும் கொஞ்சம் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. ஸோ நம்ம டாப்ல இருந்து அப்படியே ஃபால் ஆகி வருதுங்க. அண்ட் தென் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கத்தில் அப்படியே போயிட்டு இருக்கு, கீழே இறங்கி செம்ம சூப்பராக இருக்கு. நாங்கள் வந்து ஆக்சுவலி அதான் ரோடு. ஸோ ரோடுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகா இதுவாக இருக்கும். ஸோ என்னதுடா பேம்பு, ஏன்டா இங்க ஒரு பேம்பு பைத்தியம், சரியான பேம்பு பைத்தியம். வீட்டுக்குள்ள உங்களுக்கே தெரியும்ல, வீட்டு ஃப்ரண்ட்ல ஒரு பேம்பு வச்சிருக்கான். இந்த கேரளா ஃபுல்லா பேம்பு இருக்கு. இங்க பாரு பேம்பு, இங்க பாரு பேம்புன்னு வழியெல்லாம் 150 பேம்பு காமிச்சிட்டான் இது வரைக்கும். எருமா மகாடே, நான் கூட ஏதோ யானை தான் வந்து அழகடிச்சு பாக்குறேன் என்னடா இருக்கு அந்த பக்கம்னு சொல்லிட்டு. இவன் வண்டி ஓட்டி ரோட்ல ஓட்ட சொன்ன வண்டியை புலி மேல ஓட்டின்னு இருக்கான். வேடிக்கை பாக்குறேன்னு. தயவுசெய்து நிறுத்திட்டு கூட பாடுறேன், எனக்கு பிரச்சனை இல்லடா. இல்ல நான் இப்ப வீடியோவே ஆஃப் பண்ணிட்டேன். நீ யார்கிட்ட பேசின்னு இருக்க? வியூ பாயிண்ட் இல்லடா, வேற ஸ்டூ போயிட்டு இருக்காங்க. நான் என் வண்டி ஏன்டா நான் போட நினைச்சுக்கிறேன். எது வியூ வியூ பாயிண்ட்? அவனுக்கு பாத்ரூம் போறது வியூ பாயிண்ட். அங்க பாரு பசங்க வந்து ரெஸ்ட் ரூம் போறாங்க. வியூ பாயிண்ட் நினைக்கிறேன், எல்லாம் நிக்கிறாங்க. அதான் அங்க வந்து ஜிப் லைன் நினைக்கிறேன்டா, அந்த ஜிப் லைன் போட்டு போவாங்களா அது நினைக்கிறேன். போய் பார்ப்போம் என்ன இருக்கு. ஸோ மக்களே இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது, நல்லா தான் வந்துட்டு இருந்தோம். திடீர்னு ஏன் ஒரு விவரத முடிவு எடுத்தாலும் எனக்கு தெரியல. ஆக்சுவலி வந்து நாங்க இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிப் லைன். ஸோ வாகமான்ல இருக்கு ஃபால்ஸ் அட்வென்ச்சர் ஜிப் லைன்ல இருக்கும். திடீர்னு நிறுத்திட்டோம், எந்த ஒரு முன் எச்சரிக்கையும் இல்லாம சரி வா போல சொல்லி பேமெண்ட்டும் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பர் பர்சனுக்கு 600. ஸோ போயிட்டு வந்து உங்களை மீட் பண்றேன். இங்க நின்னதுக்கு அப்புறமேட்டு இங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்படியே இந்த வழியா ஃபுல்லா இதெல்லாமே பார்த்துட்டு போகலாம். ரிலீஸ் பண்ண போறாங்க பாருங்க. ஸோ மக்களை பாத்தீங்களா, இப்படிதான் வந்து நாங்களும் போனோம். பயமா இருக்கு. அதாவது ஒரு நிமிஷம் யோசிப்போம்ல, சரி அப்படி இந்த இடமா சரி பார்த்துட்டு போலாம். நேரா நான் வரேன் அப்படின்னு பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசனையே வருது. நல்லா போயிடுங்க. திடீர்னு வந்தோம்.
எல்லாருமே நல்ல செட்டாவா இருக்காங்க, நல்ல ஹெல்ப்லாம் பண்றாங்க. ஸோ ஆல் தி சேஃப்டிஸ் டன். நான் உங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசி நமக்கு கேரளா மலையாளம் தெரியாது, அது இங்கிலீஷ்ல பேசியது ஓடிட்டு இருக்கு. அதே போட்டாச்சு. ஓகே போட்டாச்சு, எஸ் போட்டாச்சு. அடுத்து பயமா இருக்கு, பயமா இருக்கு. எங்கேயோ பிறந்த என் அன்பே என்னை தேடி வந்ததே போதும், இனி வாழும் அத்தனை நாளும் எனக்கும் எனக்குமே. வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழித்துணையே வழித்துணையே. வண்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் பாவா ஓடி திரிவோம் வா, என் துணையே வழித்துணையே. நிமிஷாக நிமிஷாக கரிச ககமானீரம் அப்பா மகரிச நிமிஷாக நிமிஷாக கரிச நிரமணீரிதா நிரமகமகரி நிமிஷாக நிமிஷாக கரிச ககமானீரம் அப்பா மகரிச. அம்மா வாங்குது. அம்மா ஏன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. எனக்கு இன்னும் மூச்சு வாங்க நிக்கவே இல்லை. மூச்சு வாங்க வந்து லைக் மேலே ஏறி வந்ததுனால அதான் ஜிப்லைனு மிஸ்டி இறங்கிட்டே இருக்கு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மேல ஹைட்ல இருந்து கீழே பாக்குறேன், இந்த மஞ்சமான பாய்ஸ்ல வரும்ல, அப்பா இந்த குழிக்குள்ள இருந்து ஏஞ்சி வெளில வர மாதிரி அப்படி இருந்தது. லைஃப்ல ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா பண்ணாங்க. போறாங்க சரிதா பின்னாடி அங்க போயிட்டு இருக்காங்கல்ல, எஸ் அந்த மாதிரிதான் நாங்களும் போனோம். செம்ம ஜாலியா இருந்துச்சு. ஸோ மக்கள் இது எக்ஸாக்ட்லி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாகமன்ல என்டர் ஆகும் போதே ஃபர்ஸ்ட் ஜிப்லைன் இதுதான், ஃபால்ஸ் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சேஃப்டி எல்லாமே செம்மையா இருக்கு, பக்காவா கொடுத்துருக்காங்க எல்லாமே. நல்லா சில்லுன்னு இருக்கு கிளைமேட். ஆனா எனக்கு ஜிப்லைன் போனதுக்கு அப்புறம் செம்மையா வேர்த்து ஊத்தி டயர்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட தான் வந்து கொஞ்சம் எனர்ஜி வரும், ஒரு மோட்டிவேஷன் வரும் நான் போய் சுத்துறதுக்குலாம் எனக்கு. ஓகே மேலே சுத்தமா ஜிபே இல்லை. ஸோ உங்ககிட்டயும் நான் ஒரு 300 சென்ட் பண்ணி கேஷாக வாங்கியிருக்கேன். அடிப்பொலி டேஸ்டா இருக்கு. நல்ல ஒரு சில் கிளைமேட்ல நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடுறது. வேணுமா கொஞ்சம் நக்கிக்கிறியா? அவன்லாம் வந்து டீ லவர். அவன்லாம் வெயில் அடிச்சாலும் டீ குடிப்பான், மழை பெஞ்சாலும் டீ குடிப்பான். ஓகே போலாம். இப்போதான் ஒரு கிளியர் வியூ கிடைச்சது மக்களே. ஸோ அந்த ஃபுல் சீனிக்கான பிளேஸ் அப்படின்னு நீங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஃபாகு, சரியான ஃபாகு. வானம் பறந்து பார்க்க ஏங்கும், பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. திடீர்னு ஒருத்தன் சிரிக்கிறான். எதுக்குடா இவன் சிரிக்கிறான்னா, யோசனை தூக்கி எங்க வச்சிருக்காங்கப்பா, எங்கடா பார்த்தா அண்ணாந்து பார்த்தா பாவம் மலை மேல நிக்க வச்சிருக்காங்க. என்னடா இது ஏசுக்கு வந்த கொடுமை. மலைக்கு மேல பாத்துருப்போம். இல்லடா நான் ஏசு கோவில் சர்ச் கூட நான் மலைக்கு மேல பாத்திருக்கேன். அதுனா கோவிலா இருக்கும், அந்த சர்ச் ஃபுல் பில்டிங்கா இருக்கும். தனியா ஏசு அடிக்கிற கூட மேல உட்கார வச்சிருக்காங்க. பாவம் அவரு, பாவம் கடவுளே, அவரு தான் கூப்பிடும் போல, காப்பாத்துங்க அவரை யாராச்சும். போலாம். எஸ் பாய் ஜீசஸ். வரும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாகமன் என்டர் ஆயிட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் உள்ள வந்தா பைன் வேலி இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி கொடைக்கானல்லே வந்து பைன் வேலி தெரியுதா உங்களுக்கு, செம்ம ஃபாகா இருக்கு. பைன் வேலி நாங்கள் ஆல்ரெடி வந்ததுனால இப்போ வந்து இதுக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து கிளாஸ் பிரிட்ஜ் போகலான்னு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி கிளாஸ் பிரிட்ஜ் வந்து ஒருத்தருக்கு 250 சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் ரைட்ல பார்த்து போயிட்டு இருக்கோம் ஃபாகுக்குள்ள. ஓ மை காட், அப்படி ஃப்ரெண்டுக்கு விட்டாதடா வண்டி. கிளாஸ் பிரிட்ஜ் ஒருத்தருக்கு 250 சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அதிகமா இருக்கு, பட் அங்க போயிட்டு அது ஒர்த்தா இருந்தா போகலாம். அப்படிலாம் என்ன பண்றது நம்ம யோசிக்கலாம். ஒரு ஜிப்லைன் இங்கேருந்து ஒரு ஜிப்லைன் போகுது. அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல்லாம் வச்சுருக்காங்க. அது கீழே வந்து கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. ஊஞ்சல் எவ்வளோன்னு கேட்போம் நம்ம. ஹாய், இப்போ வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி காட்டுக்கோ ஃபுல்லாக வந்து ஃபாகாக இருக்குது. ஸோ வந்து அந்த அளவுக்கு வியூ இருக்காது.
அதனால நாங்கள் சும்மா வந்து இங்கே ஊஞ்சல் உட்காந்துட்டு இருக்கோம். பட் வந்து இங்கே வியூவாக பார்த்தா சூப்பராக இருக்கும். இப்போ ஃபாகுக்குலாம் அந்தளவுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன், ஆசையாக இருக்குன்னு. ஆனால் அது ஒரு 2% 700 சொன்னாங்க. பட் இது கன்ஃபார்ம் நல்லா தூரமாக போச்சுன்னா நல்லாயிருக்கும். எங்கடா அவங்க போயினே இருக்காங்க, 2வது மாடி வரைக்கும் போயிட்டாங்க. அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. ஏய் இருடா, நல்லா போகாதடா, இங்கே வாடா, அங்கே வேறா, அங்கே வேற. அவ்வளோதான், எங்கடா போகிறாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியல. இப்போ தெரியுது அவங்களுக்கு. ஏதோ இப்போ ஊஞ்சல் ஆடுற மாதிரி தான் இருக்கும். இதே நமக்கு கிளியர் ஸ்கை இருந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கையில் பறக்கிற மாதிரி இருக்கும். பறக்கிற மாதிரி இருக்கும், மிதக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். இந்த இங்கே உள்ள வந்து ஃபாரஸ்ட்டு அதெல்லாம் நல்லா தெரியும். ஹலோ மக்களே, ஆக்சுவலி நான் ரொம்ப அறிவாளி அப்படின்றதுனால ரெக்கார்ட் பண்ணும்போது மைக்கே ஆன் பண்ணல. ஸோ அதனால் இதுக்கு வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். இந்த பிரிட்ஜுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அபவுட் 200 feet அந்த மாதிரி. உங்களுக்கு கிளாஸ் பிரிட்ஜுன்றதால நடக்கும் போது கீழே அப்படியே விழுற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஃபாக்னால சரியாக தெரியல. ஸோ அவங்க கொடுத்துருக்க வீடியோவை அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது. மக்களே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரியோட இது. உங்களுக்கு வழி தெரிஞ்சாங்க, சும்மா ஒரு 2 meters வந்திருக்கோம். ஸோ செம்மையாக இருக்குது. இது கூட நீங்கள் வந்தீங்கன்னா கிளியரான டேஸில் வரலாம். செம்மையாக இருக்கும். உங்களுக்கு வழி தரும். ஸோ அவங்கெல்லாம் நல்லா இறங்கி இந்த பேரண்மை படத்தில் வருதுல்ல, ஸோ அந்த சீன்ஸ்லாம் எடுத்த இடம் அதெல்லாம் இங்கே இருக்குன்னாங்க. ஓகே தான். என்னாச்சு உனக்குன்னு சொல்லு. அட்டாச்சி 1 லிட்டர் ரத்தம் இல்லை, அவ்வளோலாம் வரல. எவ்வளோ ஆனால் நிறைய ரத்தம் வந்துருச்சு. அது பாட்டு நிற்காம வந்துட்டே இருக்கு. அவன் கால் காட்டும். இப்போ வேணாம், அப்புறம் காட்டு. நாங்கள் சாப்பிட்ணும் ஆக்சுவலி. ஸோ நாங்கள் எதாச்சும் நிறுத்துறோம். நாங்கள் நிறுத்துற ஐடியாவே சுத்தமாக கிடையாது. சரி சும்மா சரி கீழே அதுக்கப்புறம் என்ன சாப்பிட எதுவுமே இருக்காது. ஸோ டயர்டாக இருக்குன்னு சொன்னால் ஸோ சாப்பிட்றான்னு சொல்லிட்டு நிறுத்தோம். சொன்னால் ஏதோ ஷூக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கிற நெளிஞ்சிட்டே இருக்கான். எதுக்கு இவன் நெளிஞ்சிட்டே இருக்கான், சரி பாடுறா அப்படின்னு பார்த்தா ஒரு பூச்சி எடுத்துட்டு ரத்தம் இருக்கு கையில. ரத்தம் கையில இருக்கிறது தக்காளி சட்னி. இந்த தக்காளி சட்னி அந்த தக்காளி சட்னி தான் கையில இருக்குன்றான். தக்காளி சட்னிலாம் இப்படி இருக்காதுடா பாடுறான்னு சொன்னா அது சூட கொஞ்சம் ஆட்டம். நான் உன்ன சொன்னா சமாளிக்க ஆரம்பிச்சது. பார்த்தா ஃபுல்லா ரத்தம், செம ரத்தம். ஒரு 3 ஃபுல்லா ரத்தம். நான் வர மைக் வர போல, சார்ஜ் வர போன்ல இல்லை. அதனாலதான் இந்த ஒரு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணேன். ரொம்ப முக்கியம். 1 லிட்டர் ரத்தத்தை பறி கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தா அப்புறம் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடக்க ரத்தம் நிற்கவே இல்லை. பிளட்டு நிற்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வாஷ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு டிஷ்யூலாம் வச்சு பேக் பண்ணி சாப்பிடு. விட்ட ரத்தத்துக்கெல்லாம் வந்து எனர்ஜி ஏற்றிட்டு சேர்த்து. அப்பா லைட்டாக நான் வர பயந்துட்டேன் வேறு. அதுக்கப்புறம் உப்புலாம் போட்டு ஏதோ பண்ணி பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுன்னு பேச மாட்டேன். இந்த மாதிரிலாம் பண்ணாது. நீங்களும் யாரும் வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க. அதுக்காக தான் நான் ஆக்சுவலாகவே வீடியோ எடுத்தேன்னா நான் அத்தான் வர வீடியோலாம் நான் அத்தை வர வீடியோலாம் எடுக்கல. ஜஸ்ட் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கிளாஸ் பிரிட்ஜ் கிட்டலாம் போகும்போது அங்கெல்லாம் இருக்குது நிறைய. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். பி கேர்ஃபுல். இன்னைக்கு வந்து ஜிப் லைன், அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் அதெல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஊஞ்சல் எல்லாமே நல்லா வர்த்தா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நாளைக்கு நான் இங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணுவேன். நாளைக்கு என்ன இருக்குன்னு நான் போய் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு திஸ் இஸ் த வீடியோ எண்ட். பாய்.